ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மேரேஜ் vlog தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நாள், அதாவது ரிசப்ஷன் அன்னைக்கே நம்ம மண்டபத்துக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் லுக்கில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம டெம்பிள்குள்ளே போனால் என்ன ஃபீல் வருமோ அதே மாதிரி வைப்பில் இருந்தது. ஃபஸ்ட்டு விநாயகர் எல்லாரையும் வரவேற்றுட்டு உட்காந்துருந்தாங்க. விநாயகருக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து அந்த டிஜே, அப்புறம் கேமரா லைட் செட்டிங் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டிஜே போட்டிருக்கிறதால தான் நம்ம ஃபேஸில் வந்து கலர் பட்டு சேஞ்ச் ஆகுது. அம்மா வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னோம். அம்மா வீடியோ எடுக்கிறாங்க போல், அதான் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். வீடியோ எடுக்கிறாங்களா, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எவ்வளோ நேரம் போஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து எங்கள் அக்கா பெரியப்பா பொண்ணு அவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் செம்மையாக இருந்தது. செட்டில்டாக லைட்டாக ரிச் லுக் கொடுத்தது, ரிச்சாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் டிஜே செட்டிங்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் கேமரா வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் இப்போ தான் லைட் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து அப்படியே நமக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக நடக்க அவங்க லொக்கேஷன் பார்த்து ஃபோட்டோஸ்க்கு வந்து எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்தவங்களெல்லாம் ஒருத்தவங்களையா க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க சேரில் உட்காந்துருந்தவங்களாம். அப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இயர்லியாகவே போயிட்டோங்கிறதால கொஞ்சம் டைம் நிறையாவே இருந்தது. எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து இந்த சாங்ஸ்லாம் வச்சு செக் பண்ணாங்க. அப்போ ஃபோட்டோகிராஃபர் வந்து அங்கே, அதாவது க்ரூம் உட்காந்துருப்பாங்கல்ல, அங்கே உட்காந்து எப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆப்போசிட்டில் வந்திருந்தவங்க எல்லாரையுமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. டைரக்ஷன் மாற்றி எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளையோட என்ட்ரியும் வந்துச்சு. அப்போ அவங்களையும் ஆரத்தி எடுத்து எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. வெடி வச்சாங்கங்க. வெடி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் வெடி வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெடி மட்டும் எங்கே இருந்துச்சுன்னு தெரியல, ரொம்ப லேட்டாக அன்எக்ஸ்பெக்டட், எல்லோரும் வந்து எதிர்பார்க்காத டைமில் அந்த வெடி வெடிச்சுது. அதுக்கப்புறமா ஒருத்தவங்களாம் வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை வந்து கூப்பிட்டு போனாங்க. என்கிட்டையும் பிளேட் கொடுத்தாங்க. ஆனால் நான் வீடியோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்த பிளேட்டை வந்து அதை வந்து ப்ளூ கலர் சாரி அவங்க வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போயிட்டோம். சரி, எவ்வளோ நேரம் தான் சும்மாவே உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம். அங்கே வந்து நான், பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்து கிச்சடி இதெல்லாம் வச்சாங்க. அப்போ இன்னும் நிறையா வச்சாங்க, ஆனால் அதுக்குள்ளே நான் வீடியோஸ் எடுக்கலை. ஐஸ்கிரீம் வச்சாங்க, நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரக்குள்ளே பாப்பா அந்த டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்கல்ல அதெல்லாம் எடுத்து வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து ஊருக்கு வந்துவிட்டோம். திரும்பி வந்து மார்னிங் தான் கிளம்பி போனோம். இது எப்படி இருந்துச்சு இந்த ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. லுக் வந்து நல்லாவே இருந்தது. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பேக் சைடில் எல்லோரும் வரதால நாங்கள் டக்குன்னு வந்துட்டோம். பாப்பா வந்து அந்த விநாயகர் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணி எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணாங்க. எவ்வளோ நேரம் நின்னாங்க, ஆனால் கொஞ்சம் கூட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறவே இல்லை. சிரிச்ச முகமாக எல்லார் கூடயும் நல்லா ஜோவியலாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் மயிலாடுதுறையில் உள்ள திருமண மண்டபம் இங்கே தான். அப்போ நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு காலை இயர்லியாகவே ஒரு 4 o'clock எழுந்துச்சி கிளம்பி, கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா 7 to 8:30 அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் நாங்கள் காலையில் கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டோம். நாங்கள் போனப்போ தான் பொண்ணு உட்காந்து அந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ட்ரெஸ் கொடுத்தாங்க. அப்போ பொண்ணு அவங்க சேஞ்ச் பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்தாங்க. சிம்பிளாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ஹேர் டோலாம் வந்து சிம்பிளாகவே பண்ணியிருந்தாங்க. அதுவே ரொம்ப எலகண்ட் லுக் கொடுத்தது. ரொம்ப வந்து அவங்க நிறைய இந்த இதெல்லாம் வைக்கல, ரொம்ப செட்டில்டாக லைட்டாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்களுக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் இல்லையா, ஏன்னா அவங்க வந்து எப்படியும்
ஒரு 2 வரைக்கும் நாங்கள் மண்டபத்தில் இருந்தோம். அது வரைக்குமே அவங்க சேம் ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளுக்கு முக்கியமாக அவங்க வந்து ஹேர் டூ ப்ளஸ் மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவியாலாம் தெரியல, எல்லாமே வந்து லைட் வெயிட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது மாப்பிள்ளை வந்தாங்க. மாப்பிள்ளை வந்து நிறைய அவங்களுக்கு ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வந்தாங்க. சேம் ஹேர் டூ தான், ஹேர் ஸ்டைல் அதே தான். அப்புறம் நாங்களாம் உட்காந்து மேரேஜை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு என்னென்ன ஒர்க்கோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோட்டோஸ் எடுப்போம், வீடியோஸ் எடுப்போம், வரவங்க எல்லாருக்கிட்டே பேசுவோம். நைட் வந்து அந்த பூ டெக்கரேஷன்லாம் வச்சு டெக்கர் பண்ணியிருந்தாங்கல்ல, இப்போ மார்னிங் வந்து அந்த சுவாமி இந்த மாதிரி தீமில் கொண்டு வந்துட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பேக்ரவுண்டும் சரி ப்ளஸ் அவங்களும் சரி பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தாங்க. செட்டிங்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு இருந்தோமா, சரி போ பக்கத்துலேயே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏஞ்சி நிற்கிறது தான் கொஞ்சம் நேரம். அப்புறம் மேரேஜ்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்மந்தம் சொல்லிட்டு கலப்பாங்க 2 ஃபேமிலியும். அந்த சம்மந்தம் கலந்த வீடியோ தான் இது. இது வந்து பாப்பா எடுத்துகிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட்டு வந்து பொண்ணு வீட்டு சைடு ஒரு சைடும், மாப்பிள்ளை வீட்டு ஒரு சைடும் உட்காந்துப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பூ பொட்டு குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு நலுங்கு வைப்பாங்க. நலுங்கு வச்சு இது சில திருமணத்தில் வந்து செம்ம அடிதடியாக செம்ம கலாட்டாவாக போகும். இதில் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. சில வீடியோஸ்லாம் அப்புறம் சில கல்யாணத்துலலாம் நானே பார்த்துருக்கேன், நிறைய கல்யாணத்தில்
அடிச்சுப்பாங்க, தலையில் டப் டப்புன்னு முட்டிப்பாங்க, அப்பளத்தெல்லாம் தலையில் வச்சு நொறுக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அவங்களும் வந்து கரெக்டாக பண்ணாங்க, இவங்களும் வந்து கரெக்டாக பண்ணாங்க. அவ்வளோ அமைதியாக பொறுமையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு சில வீட்டில் வந்து பொண்ணை இந்தாண்ட சைடு உட்காந்துருவாங்க, மாப்பிள்ளை மட்டும் தனியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே நலுங்கெல்லாம் வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி வச்சுட்டு விளாட முடியாதா? ஆடுது பாருங்க. நீ அப்படியே எண்டிலே அப்படியே மேலே போய் போட்டு விளையாட முடியாது முன்னாடி. இந்த இவனை கூப்பிட்டுங்க ரெண்டுத்தையும் அப்படியே வீடியோ அப்படியே வைக்க சொல்லிட்டு அப்படியே நம்ம போய் விளாண்டுட்டு இருக்கலாம். ஐயோடி யாரு இந்த சம்மந்தம்லாம் கலப்பாங்கல்ல, அதெல்லாம் ரொம்பவே டீசெண்டாக அழகாக நடந்தது. அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு அப்போ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய். ஃபோட்டோலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். And still bye from Prathipa. Thanks to all. Thanks for watching.
ஃபோட்டோஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.